சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவின் வீதிகளில் ஒரு அமைதியான மனிதர் நடந்து கொண்டிருந்தார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, அன்பு, கருணை மற்றும் வல்லமையின் சிகரம். அவர்தான் இயேசு. அவருக்கு பின்னால் 12 சீஷர்கள் எப்போதும் செல்வார்கள். ஆனால் அந்த 12 பேரில் இயேசுவின் இதயத்திற்கு மிக நெருக்கமான 3 சீஷர்கள் இருந்தனர். அவர்கள் துடிப்பான பேதுரு, அன்பான யோவான் மற்றும் உறுதியான யாக்கோபு. இந்த 3 சீஷர்களையும் இயேசு சில மிக முக்கியமான இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்றார். அந்த இடங்கள் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றின. அவர்கள் முதலில் சென்ற இடம் நம்பிக்கையற்ற ஒரு வீடு. யவீரு என்ற ஜெப ஆலய தலைவனின் 12 வயது மகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். யவீரு இயேசுவின் காலில் விழுந்து, என் மகள் சாகப் போகிறாள், தயவு செய்து வந்து அவளை காப்பாற்றுங்கள் என்று கதறினான். இயேசு அவனுடன் சென்றார். அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது அந்த பெண் இறந்துவிட்டதாக சொல்லி எல்லாரும் அழுது கொண்டிருந்தனர். இயேசு யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசமாயிரு, அவள் பிழைப்பாள் என்றார். இயேசு வீட்டிற்குள் சென்றதும் பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் சிறுமியின் பெற்றோரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. சிறுமி படுத்திருந்த அறைக்குள் சென்றார். அவள் கையை பிடித்து அன்பான குரலில் தலிதா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று அர்த்தம். என்ன ஆச்சரியம்! உடனே அந்த சிறுமி கண் விழித்து உயிரோடு எழுந்து அமர்ந்தாள். மரணத்தின் மீதும் தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை இயேசு அந்த 3 சீஷர்களுக்கும் அங்கே காண்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு இயேசு அந்த 3 சீஷர்களையும் ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்றார். அது மறுரூப மலை என்று அழைக்கப்படுகிறது. திடீரென இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக பிரகாசித்தது. சீஷர்கள் கண் விழித்து பார்த்தபோது இயேசுவின் மகிமையை கண்டு அஞ்சினர். அங்கே இயேசுவுடன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மோசேயும் எலியாவும் தோன்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பிரகாசமான ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டது. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள். சீஷர்கள் பயந்து தரையில் விழுந்தனர். இயேசு யார் என்பதை பரலோக பிதாவே அந்த 3 சீஷர்களுக்கும் அங்கே உறுதிப்படுத்தினார். கடைசி இராப்போஜனத்திற்கு பிறகு இயேசுவும் சீஷர்களும் கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு சென்றனர். அவர் மற்ற சீஷர்களை ஓரிடத்தில் அமர வைத்துவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 தம்மோடே அழைத்து சென்று இயேசு திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருந்தது. நீங்கள் இங்கே விழித்திருந்து என்னோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சற்றே அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் செய்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. அவர் திரும்பி வந்தபோது பேதுருவும் மற்ற 2 சீஷர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர். இயேசுவின் மிக கடினமான நேரத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமான 3 சீஷர்களால் கூட அவருக்கு துணையாக இருக்க முடியவில்லை. ஆனால் அந்த தோட்டத்தில் இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார். யவீருவின் வீட்டில் மரணத்தை வென்ற வல்லமை, மறுரூப மலையில் பரலோக மகிமை, கெத்செமனே தோட்டத்தில் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்தல், இந்த 3 முக்கிய நிகழ்வுகளுக்கும் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் சாட்சிகளாக இருந்தனர்.